புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படுற நாலேஜ். இதுதான் இப்போ இருக்கிறதுலே பெரிய டிராபேக். வேர்ல்ட்லி நாலேஜ். பையன் பயங்கரமான நாலேஜுங்க. பொண்ணு நல்ல குடும்பத்தை சூப்பராக நடத்தும். எதை வச்சு சொல்கிறீங்க? அது நல்லா படிச்சிருக்கு, நாலேஜ். நான் சொல்கிறேன், உலக நாலேஜ், உலக ஞானம் என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான். உலக ஞானம் ஃபெயிலியராக வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் உலகத்தில் ஞானம் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ஞானத்தோடு கூட இருந்தீங்கன்னா அது உங்களை நடத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு போயிடும். உலக ஞானம் இருக்கும்போது ரொம்ப யோசிப்பாங்க பாருங்கள். அப்படி சிலர்லாம் செய்யும்போது நான் அவங்களுக்கு அந்த ஆச்சரியமாக பார்ப்பேன், எப்படி இப்படி யோசித்துருப்பாங்க, எப்படி இதுக்கு பின்னாடி வரதை யோசிக்கிறாங்க. அதாவது கர்த்தர் அவங்கள யூஸ் பண்ணுறது வேற. இப்போது ஆசரிப்பு கூடாரம் கட்டும்போது பெசலையில் கர்த்தர் கொண்டு வர்றார், அவனுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குறார். அந்த கூடாரத்தை கட்டுறதுக்கு அவனுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குறார். அதே மாதிரி ஞானேந்திர இருதயங்களை உடைய ஸ்திரீகளை எழுப்பினார். அதெல்லாம் கர்த்தர் எழுப்புறார். அது கர்த்தர் கொடுக்குற ஞானம். உலக ஞானம்னு ஒன்று இருக்குது. இந்த உலக ஞானத்தை நம்பி அதை பேஸ் பண்ணி பல நேரத்தில் உலக ஞானம் என்னவா மாறும் தெரியுமா? ஃபெயிலியர் ஆகும். அதுதான் சொல்கிறேன், உலக ஞானம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்னவா இருக்குது? வாய்ப்பு இருக்குது. அதான் வேதம் சொல்லுது, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள். இந்த கனி நமக்கு வேணாம், இந்த காரியங்கள் நமக்கு வேணாம். இது பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு நல்லது மாதிரி இருக்கும், இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கும், அப்படியே கவர்ச்சியாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். அதெல்லாம் பார்த்த உடனே ஓ இதெல்லாம் சூப்பர், இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. ஆண்டவர் சொல்வார், இல்லை இது நமக்கு ஒத்து வராது, இது நமக்கு செட் ஆகாது, இது வேண்டாம் அப்படிங்கிறார். கடைசியாக வாசிங்க 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து உழைக்க பண்ணினார் அப்படின்னு இருக்கிறது. இந்த ஜீவ விருட்சம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வகையில் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதனுடைய கனி, அதுலேருந்து வரக்கூடியது என்னென்னா நித்திய ஜீவனுக்கான உபதேசம், அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் நீங்கள் புசிக்க வேண்டியது. ஆனால் இப்போ ஆதாம் சகலவித கனிகளை புசிக்கிறாரு, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிறாரு. ஆனால் எதை புசிக்கலை? ஜீவ விருட்சத்தை புசிக்கலை, விட்டுட்டார். ஆரம்பத்தில் அவர் அதான் ஃபஸ்ட்டு புசிச்சிருக்கணும். இன்னைக்கு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வசனம், நித்திய ஜீவனுக்கு ஏதுவான கனி சபையில் இருக்குதா? இந்த ரெண்டும் இருக்கு. இப்ப சகலவித விருட்சம் இருக்கு, உலக ஞானம் சபைக்குள்ள பொத்துக்கிட்டு கொட்டது. அதான் நான் சொல்லுவேன், ஒரு சபையை நடத்துறதுக்கு கண்டிப்பாக உலக பிரகாரமான இப்போ இந்த கேமரா இருக்குது வச்சிருக்கிறாங்க, இந்த லைட் இருக்கு, இந்த ஃபேனு போடுறாங்க, இப்படி உலகத்தில் உள்ள ஞானம் தேவைப்படுது. ஆனால் இது ஒரு லிமிட். இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னா இதோட இதை விட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும்? அந்த ஞானத்தை விட்டு நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறத நிறுத்திடணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கவனிங்க, கோலியாத்து பட்டயத்தை போய் தாவீது வாங்குறாரு. கோலியாத்து கீழே விழுந்தோன்னா பட்டயத்தை என்ன பண்ணுறாரு? எடுக்கிறார். எடுத்து கோலியாத்தை என்ன பண்ணுறாரு? வெட்டிடுறாரு. தலை துண்டா போச்சு. தலையை எடுத்துக்கிட்டாரு, எருசலேமுக்கு வந்துட்டார். ஓகே, ஃபினிஷ், மேட்ரு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கோலியாத் பட்டயம் எங்கே? தாவீது தன் லைஃப் ஃபுல்லாக அதை வச்சுருந்தாரா? இல்லை. அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, அந்த பட்டயம் எங்கே இருந்துச்சான்? ஆசாரியன்கிட்ட இருந்துச்சான். ஒரு சீலையில் சுற்றி அவன் வச்சுருந்தானா. ஏன் அந்த பட்டயத்தை அதுக்கப்புறம் தாவீது எடுக்கலை? அந்த பட்டயத்தை விட்டு தானே வெட்டினாரு. இப்போ தாவீதுக்கு நல்லா தெரியுது, இந்த பட்டயம் கோலியாத்தை வெட்டுறதுக்கு போதும், ஆனால் அதுக்கப்புறம் அந்த பட்டயம் எனக்கு தேவையில்லை. திருப்பி ஒரு இடத்துல தேவைப்பட்டால் அந்த பட்டயத்தை நான் கையில் எடுப்பேன், அது வரைக்கும் எடுக்க மாட்டேன். இவ்வளவே உலக ஞானம். தேவைக்கு யூஸ் பண்ணுங்க, இன்டர்நெட் தேவைக்கு யூஸ் பண்ணுங்க, விட்டு வெளியே வந்துருங்க. நான் சொல்றது புரியுதா? ஃபோன் யூஸ் பண்ணுங்க, விட்டுட்டு என்ன பண்ணிடுங்க? வந்துருங்க. இது சகலவித கனி, தேவையானது. ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா இதிலே இருப்பான். சகலவித விருட்சம் தேவை, புசிக்கலாம், ஓகே. அதே நேரத்தில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் நமக்கு தேவையில்லை. துன்மார்க்குடைய ஆலோசனை நமக்கு தேவையில்லை. பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. பாவியுடைய வழி தேவையில்லை. அவன் சொல்கிறது அப்படி தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருக்கு. ஆனால் இந்த விருட்சம்லாம் எதை சாப்பிடாது தெரியுமா? அங்கே ஒரு ஜீவ விருட்சம் இருக்கு, அதை சாப்பிடாது. ஜீவ விருட்சம் யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, நித்திய ஜீவனை குறிக்கிறது. இப்போ இந்த ரெண்டு பழமும் பார்க்கறதுக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமா இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு இல்லை. ஆனால் ஜீவ விருட்சத்தை பற்றி அங்கே இருக்கவே இருக்காது. பார்த்தீங்களா? அது எப்படி இருந்துச்சுன்னே இருக்காது. பார்வைக்கு எப்படி இருந்துச்சு? பார்வைக்கு இன்பமா,
புசிப்புக்கு நல்லதா எதுவுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஏன் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நித்திய ஜீவன் அப்படின்ற அந்த விருட்சம் இயேசுவை குறிக்குது. நித்திய ஜீவனை நமக்கு உண்டாக்கும் போது மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். அதை எங்கே ஜெயிச்சார் இயேசு? சிலுவையில் ஜெயிச்சார். அதான் நித்திய ஜீவன் வந்த இடம். அதுக்கு முன்னாடி பிசாசை ஜெயிச்சுக்கிட்டே வந்தார். பிசாசை வனாந்தரத்தில் ஜெயிச்சாரு, சமுத்திரத்தில் ஜெயிச்சாரு, ஜெயிச்சுக்கிட்டே வராரு. கடைசியாக மரணத்தை ஜெயிக்க போறாரு. எந்த இடத்துல? சிலுவையில். அந்த இடத்துல தான் நித்திய ஜீவன் நமக்கு வருது. நமக்கு மரணம் ஜெயமா விழுங்கப்பட போகுது, நம்முடைய ஜீவன் நித்தியமா மாறப்போகுது. ஆனா அந்த இடத்துல இயேசு எப்படி இருந்தார்? வாசிங்க ஏசாயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. யாருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு. அவர் யார்? 10,000ங்களிலே சிறந்தவர். அவர் யார்? முற்றிலும் அழகுள்ளவர். அப்படிப்பட்ட தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிற இடத்துல சிலுவையில் தொங்கும் போது வசனம் சொல்லுது, அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. இப்போ அந்த பார்த்தா அவரை யாருக்கும் பிடிக்காதான்? பார்த்தா என்ன செய்யல? யாருக்கும் பிடிக்காது, விரும்பத்தக்க ரூபம் இல்லை. இப்போ 3 மரம் இருக்கு, 3 விதமான மனுஷங்க இருக்கிறாங்க. ஒன்று உலக ஞானம், எல்லாம் நன்மைதான், சம்பாத்தியம், ஆஸ்தி, வீடு, வாசல். இன்னொன்று துன்மார்க்கன். இவனும் செழிக்கிறான். துன்மார்க்கன் என்ன பண்றான்? செழிக்கிறான், மேலே வரான். லஞ்சம் வாங்குறவன் மேலே வரான், அநியாயம் பண்றவன் மேலே வரான், அக்கிரமம் செய்கிறவன் மேலே வரான். இவன் உண்மையாக தான் இருக்கிறான், இவனும் மேலே வரான். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த நித்திய ஜீவ கூட்டம் ஒன்று உட்காந்துருக்கு. நீங்களும் நானும். நீங்கள் நான் யாரு? நித்திய ஜீவனுக்கான போற கூட்டம். ஏன்னா இயேசு என்ன சொன்னார்? யோவான் 6ஆம் அதிகாரம் 54வது வசனம் வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை. இந்த கூட்டம் நடுவில் உட்காந்துருக்கு. ஒரு கூட்டம் உலகத்தான், உண்மையா மேலே வரவன் தான், நல்ல விளையாட்டுல, மியூசிக்கில் நல்ல சம்பாரிச்சு நல்லா மேலே வர ஒரு கூட்டம். ஆனால் அவன் உலகத்துக்குரியதுக்காக போராடுகிறான், புசிப்பு குடிப்பு, அதான் அவன். இந்த பக்கம் துன்மார்க்கே. இவன் யாரு? பயங்கரமா மேலே வர்றான், பனையை போல செழிக்கிறான். நீதிமான் மாதிரியே துன்மார்க்கனும் செழிப்பான், அவனும் அப்படியே மேலே வருவான். எரேமியா சொல்றாரு, துன்மார்க்கன் உயர போகிறானே. தாவீது கேட்கிறாரு, என்னை பகைக்கிறவனா நல்லா இருக்கிறானே, என்னை அடிக்கிறவனா நல்லா இருக்கிறானே. ஆமா, உண்மை. துன்மார்க்கன் செழிப்பான். உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களை வேதனைப்படுத்துறவங்க, அக்கிரமம் செய்கிறவங்க. நீங்க ஒரு இடத்துல உண்மையா வேலை செய்வீங்க, உங்களுக்கு சம்பளம் லிமிட்டா இருக்கும். அங்க ஒருத்தன் உங்களுக்கு கீழே இருக்கிறவன் லஞ்சம் வாங்குவான், அவன் பார்த்தா வண்டி வாங்கிடுவான். நீங்க இன்னும் 2 வீலர்ல போயிட்டு இருப்பீங்க, அவன் பார்த்தா இடம் வாங்கிடுவான். நீங்க இன்னும் வாடகை கட்ட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, அவன் பார்த்தா வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு உங்களை கூப்பிடுவான். நீங்க வாடகையை கட்ட முடியாம, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, அவன் பிள்ளை அமெரிக்காவுக்கு போயிருக்கும். உங்களுக்கு பார்க்கவே என்ன இருக்கும்? சே, இவ்வளோ உண்மையா இருந்து என்ன பிரயோஜனம்? ஆமா, இது நித்திய ஜீவ கூட்டம். இப்படிதான் இருக்கும். இது விரும்பத்தக்க வாழ்க்கை இருக்காது, அழகு இருக்காது, சௌந்தரியம் இருக்காது. ஆனா ஒண்ணு மட்டும் உண்டு, இது நித்திய ஜீவனுக்கான கூட்டம். இதுக்கு மரணம் என்பது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு கூடிராதபடி. 3:22 ஆதியாகமத்தின் புஸ்தகம். சில நேரத்தில் நம்ம அப்படித்தான் இருப்போங்க. மற்றவங்க பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பெருசா தெரிய மாட்டோம். இவனையா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் நீங்க நல்லா பாருங்க. யாக்கோபு புஸ்தகத்தில் யாக்கோபு எழுதுறாரு, நல்ல படோடப்பா வஸ்திரத்தை போட்டு வரவனுக்கும் ஏழை வஸ்திரத்தை போட்டு வரும்போதுக்கும் நீ என்ன பாகுபாடு பண்ற சபையிலன்னு கேட்கிறாரு. அப்படித்தானே கேட்கிறாரு. நல்ல கிராண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒருத்தன் வரான், அதே நேரத்தில் கொஞ்சம் ஏழ்மையில் இருக்கிற ஒருத்தன் ட்ரெஸ் பண்ணிட்டு வரான். 2 பேரையும் நீ எப்படி நடத்துற? இன்னைக்கு சபை இந்த ஜீவ விருட்சத்தில் இருக்கிறவங்களை அசட்டை பண்ணுது. அவன் கஷ்டப்பட்டு 5 ரூபா கொடுக்குறான்ல, அது பெரிய விஷயம். அவன் ரோட்டில் காய்கறி போட்டு விற்று 50 ரூபா கொடுப்பான், அது பெரிய விஷயம். அவன் 500 ரூபா கொடுக்குறான், குறை சொல்லலை. இயேசுநாதர் என்ன சொல்றாரு? தன் ஜீவனுக்கு உண்டானவற்றிலிருந்து அவள் கொடுத்தாள். ஜீவ விருட்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்காது, அது இன்பமாக இருக்காது, விரும்பத்தக்க ரூபம் இருக்காது, கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் ஜீவ விருட்சத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். தங்கிட்ட கொடுத்த ஆட்டில் ஒன்றை கூட மிஸ் பண்ணாமல் கொண்டு போய் மொத்தமாக சேர்க்குறான் பாருங்க, அவன் தான் இருக்கிறதுலே பெரிய ஊழியக்காரன்.
இன்னைக்கு உலகம் வெளியே பார்க்கும், பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு நல்லது, துன்மார்க்கன் இச்சிக்கப்படத்தக்கதாக இருப்பான். ஒருத்தர் சொன்னார் சமீபத்தில், ஏன்னா நம்ம ஏன் ஒரு பாதி அமௌண்ட் கொடுத்துட்டு பாதியை கொஞ்சம் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னாரு. எனக்கு அது துன்மார்க்கன் ஆலோசனையாக பட்டுச்சு. நான் சொன்னேன், நான் இப்போ நிம்மதியாக இருக்கேன், இப்போ என்ன செய்கிறேன், நிம்மதியாக இருக்கேன், தேவைகள் இருக்கு, பரலோகம் கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லாட்டி அது நமக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். தேவையை சந்தித்தா அது தேவை, அது சந்திக்கப்படலையா பரலோகத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு அது என்ன செய்யலை, தேவையில்லை, விரும்பத்தக்க ரூபம் இருக்காது. அவங்க சொல்லுவாங்க இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணி அப்படிம்பாங்க. எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணால் என்ன, நம்ம ஒன்றும் படாடவமா எல்லாருக்கும் முன்னாடி கிராண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்தால் போதும். அல்லேலூயா. இன்னைக்கு 3 விதமான விருட்சங்கள், மரங்கள் இருக்குது. ஒன்று உலக பிரகாரமாக உலகத்துக்காக ஓடி புசித்து குடித்து சாகிற கூட்டம். இன்னொன்று துன்மார்க்கமாய் வாழ்ந்து நல்ல செழிப்பாக இருந்து இச்சிக்கப்படத்தக்கதாக அடுத்தவங்களை கவரத்தக்கதாக இருக்கும். ஆனால் அதுக்கு நடுவில் விரும்பத்தக்க ரூபம் இல்லாத ஒரு விருட்சம் இருக்கும். இது அழகு இருக்கா, சௌந்தரியம் இருக்கா, நீங்களும் நான் தான் உங்களுக்கு தான் சொல்கிறேன். நாம் மற்றவங்க பார்த்து மிச்சப்படுற அளவுக்கு பெருமைப்படுற அளவுக்கு இருக்க மாட்டோம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தேவன் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா.